ஹாய் சிங்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இண்டிகா வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து ரன்னிங்லேயே ஆஃப் ஆகிடுது. போயிட்டுருக்கும்போது வண்டி அப்படியே ஸ்லோவாகி அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. ரன்னிங்லேயே ஸ்லோலி நிற்கல, அடிக்கடி ஆஃப் ஆகிடுது. என்ன கம்ப்ளைண்ட்னா லிஃப்ட் பம்பு லோட் ஆகலை. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பம்பு நம்மளே கை ப்ரெஸ் பண்ணுறோம், உள்ளே போதா தூக்குனா நிற்கிது, அழுத்தினா தான் ப்ரெஸ் லோட் ஆகுது, தூக்குனா நின்றுது, லோட் ஆகுது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, பம்பு இப்படி நம்ம தூக்கி விட்டோம்னா அதுவே உள்ளே இழுத்துக்குது, சக்ஷன் பண்ணிக்குது, லோடாகி நிற்கல. கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த லிஃப்ட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க செகண்ட்ஸில் போயிட்டு. நான் என்ன கம்ப்ளைண்ட்னே அவங்க சொல்லலை, மட்டும் மாற்றி கொடு போகுதுன்னு சொன்னாங்க. நம்மளும் வாங்கிட்டு அதை மாட்டிட்டோம். திருப்பி ஓட்டி பார்த்தாலும் அதே கம்ப்ளைண்ட் தான் இருந்துச்சு. சரின்ட்டு நம்ம சைடு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு நான் கழட்டி ஓஸில் என்ன செக் பண்ணி பார்த்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, மெயின் ஓஸில் இந்த இது மஸ்ட்டு அரைச்சிட்டு இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டுங்க பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக மெயின் ஓஸில் பிளாக் ஆகிடுச்சு, அரைச்சிட்டு இருந்தது. இதனால் என்ன ஆச்சுன்னா, டீசல் சர்க்குலேஷன் ஃபுல்லாக வரல, என்ஜின் பம்புக்கு தேவையான டீசல் வரல. அதனால தான் லிஃப்ட் பம்பு ரிட்டன் இழுத்துருக்கு, சக்ஷன் பண்ணி உள்ளே இழுத்துக்குச்சு, லோடாகி நிற்கல. இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வண்டி இப்போ ஓகே, ஸ்டார்ட் ஆனால் ஸ்லோவில் ஆஃப் ஆகல, கரெக்டாக இருக்குது. பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்லோவில் ஆஃப் ஆகல, கரெக்டாக இருக்குது. முன்னாடி இதுமாதிரி ஸ்லோவில் நிற்கல, ஸ்டார்ட் பண்ண உடனே ஆஃப் ஆயிரும். ஓகே சிங்கம், சரி சிங்கம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வரட்டுங்களா? பாய்.